கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட அருமையான கர்த்தருடைய பாடலை பாடும்படியாக அவர் வசனத்தின் மூலமாக ஒரு பாடலை பாட இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம், இதே சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அதனால தான் அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை என்னென்னா, சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் அப்படின்று கேட்குறார் ஆண்டவர். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள்லாம் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் என்று எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறார். நம்ம வந்து மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால் அதனுடைய பாடல், ஒரு பாடல், என் தேவன் கொடுத்த பாடலை நான் உங்கள் மத்தியில் பாடுறேன். அவர் செய்த நன்மைகளை அவரே சொல்லுகிறார். ஆனாலும் அதை நீங்களும் மனசில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவிக்கிற தேவனும் நானே, என் மகனே மகளே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவிக்கிற தேவனும் நானே, என் மகனே மகளே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. கடலில் நடுவினிலே நான் நடந்து வருகையிலே உன் கண்கள் காணவில்லையா? படகு அடியினிலே படுத்து உறங்கையிலே அலையால் தவிக்கவில்லையா? திரளான சனத்தினிலே பசியினாலே வாடையிலே, திரளான சனத்தினிலே பசியினாலே வாடையிலே, 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்த நானே உன்னருகில் நான் இருக்கிறேன். என் மகனே மகளே உன்னை நானே மீட்டு கொள்ளுவேன். வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவிக்கிற தேவனும் நானே. மரியாள் விசுவாசத்தால் மரித்த லாசருவை உயிர்வித்து கொடுக்கவில்லையா? மனதார பாவம் செய்து கல்லறியப்பட்ட பெண்ணை மனதுருகி மன்னிக்கவில்லையா? கயவன் கைகளிலே உமக்காக அடிகள் பட்டேன், முள்முடி திரசினிலே இறங்கையிலும் உன்னை நினைத்தேன். சகல பாடுகளையும் உமக்காக ஏற்றுக்கொண்டு உன்னருகில் நான் இருக்கிறேன். என் மகனே மகளே உன்னை நானே மீட்டு கொள்ளுவேன். வழியும் நானே, சத்தியமும் நானே, சேவிக்கிற தேவனும் நானே, என் மகனே மகளே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. சிலுவைய சுமக்கையிலும் தள்ளாடி நடக்கையிலும் தயவாய் உன்னை மன்னித்தே. கொல்கதா மலையினிலே சிலுவையில் அறையிலே என்னையே உமக்காய் தந்தேன். சிலுவையில் தங்கும் போது உமக்காக வேண்டிக் கொண்டேன். என்னுடைய சமாதானத்தை உமக்கன்று விட்டு தந்தேன். உயிர் தெழுந்த நானே உன்னை என்னாலும் காப்பாத்திட உன்னருகில் நான் இருக்கிறேன். என் மகனே மகளே உன்னை நானே மீட்டு கொள்ளுவேன். வழியும் நானே, சத்தியமும் நானே, சேவிக்கிற தேவனும் நானே, என் மகனே மகளே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. என் அன்பு மகனே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. என் அருமை மகளே சீக்கிரமாய் மனம் திரும்புமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள்.
உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீங்கள் தீமையை விட்டு நன்மையை செய்யும்படியாகவும் இந்த பூமியிலே ஒரு நல்லவர்களாய் வாழும்படியாகவும் பரலோகத்திற்கு அவர் அழைத்து போகிற பொழுது நாம் பரிசுத்தமாக போகும்படியாகவும் ஆண்டவர் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்றே கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். பரலோக ராட்சியம் நமக்கு நெருங்கி இருக்கிறது, அவர் வருகை நெருங்கி இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட அருமையான இந்த பாடலை என் தேவன் எனக்கு கொடுத்த பாடலை உங்கள் மத்தியிலே பாடி அனுப்புகிறேன். ஜெபகீதங்கள் என்ற தலைப்பில் இந்த பாடலை நான் ஒவ்வொரு பாடல்களாய் பாடி அனுப்பி கொண்டிருக்கிறேன். இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்கள், மனம் திரும்புங்கள். இன்னும் உங்கள் உறவினர்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அம்மாவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவையாக இருக்கிறபடினால லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்களே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள், வெளிப்படுகிற காலம். ஆகவே நான் தன்னிச்சையாக இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக சோத்திர ஆண்டவரை. அப்பா, இந்த வீடியோவை ஆண்டவரே ஏசப்பா எடுத்து கொண்டிருக்கிற அருமையான இந்த சிறு பிள்ளையை உமது கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. மகளை நாணமும் புத்தியும் ஆண்டவரை தேவ பிரசன்னமும் நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, இந்த பாடல் யார் யார் இடத்துல போய் சேர்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவரை ஏசப்பா மனம் திரும்புவதற்கான பிரசன்னம் இறங்கட்டும், உன் வல்லமை இறங்கட்டும், உன் கிருபை இறங்கட்டும், உன் அக்கினி இறங்கட்டும், உன் அபிஷேக வல்லமை அந்த இடம் முழுவதும் இறங்கட்டும் சுவாமி. பிள்ளைகளை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி என் தகப்பனை மனம் திரும்பும்படியாக, எல்லா தீமைகளையும் விட்டு விலகும்படியாக, எல்லா பாவங்களையும் விட்டு விலகும்படியாக அப்பா அவர்கள் பரிசுத்தத்தோடு பரிசுத்தம் அடைந்து மனம் திரும்பும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடி கேட்குறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக இந்த பாடலை பாடி உங்களுக்காக செபித்து அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.